டிஃப்ரெண்ட்டான சிக்கன் செய்யலாம். சிக்கன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வினிகர் ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாத எடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். புளிஞ்சி அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான உப்பு, தேவையான ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்புறமேட்டு நம்ம எப்போவுமே சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து தயிரை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். அப்போ ரொம்ப தண்ணி ஆகாது. இப்போ அதை போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு இது வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை லைன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுட்டு இது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது கஸ்தூரி மெட்டி வெந்தயக்கீரை காய வச்சு வச்சுருக்கிறது நாங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் பொடி போட்டால். அதுக்கப்புறம் எவ்வளோ எள்ளு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பரட்டி பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் நல்லா இப்படி பரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நல்லா காய வச்சு ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சாச்சு. இந்த அளவு பொரிஞ்சாச்சு. வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் இந்த அளவு ஃப்ரை ஆகணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு சிக்கன் எடுத்து வந்தோம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாம். பறிச்சு வச்சுக்கலாம். போட்டு நல்லா வச்சுட்டு கொஞ்சம் சாஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். 2 ஸ்பூன் அளவு அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு கலக்கிக்கலாம். சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்பிள் சீடு விnegar இதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு, ஏன்னா இந்த மூடியில் ஒரு மூடி அளவு வச்சுக்கோங்க. வினிகர் வந்து நல்லது. வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்ற வேண்டாம்னா ஊற்ற வேண்டாம். இது சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் வச்சு நல்லா இருக்கும். சூப்பரான இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே பறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டா சும்மா செமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களே சாப்பிட்டுக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.